நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கெட்டப்ல கட் ஆனோடனே டக்குன்னு சொன்னா ரைட் நோ ஐ மதுரை ஷூட்டிங் ஃபார் தி பாஸ்ட் 10 days வெயிட் ஐ அம் கோயிங் ஃபார் தி டேக் சொல்லு தம்பி அப்படியே இப்ப மறுபடியும் தாய் கிழவியா மாறிடுவாங்க. இதுல வந்து கமல் சார் படத்துல இல்ல, ஆனா கமல் சார் இருக்கு. அங்க நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளவு ஃபன்னு, ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் இருக்கும். இப்போ இந்த வயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் போடலாம் கூட நினைக்கிறேன். அதான் 10 கிலோ 10 கிலோக்கு மேலே அவங்க 2.5 மணி நேரம் மேக்கப் இல்லை முட்டி பெயின் அவங்களுக்கு வந்துச்சு. எப்பயுமே ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நடுக்கிறதுல அது இருந்தது. ஏன்னா மேம் கூட நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி உருவத்துல இந்த மாதிரி சீன் நடிக்கிறப்ப என்ன தெரியுதா, நான் பேசுறது கேக்குதா? கமல் சார், எஸ்கே சார் அண்ட் மேம் வந்தாங்க, சரத் சார் இருந்தாங்க, நாங்க பின்னாடி எல்லா வர்ற காமெடி எல்லாமே வந்து சிரிக்கும் போது அடாடா எனக்கு சிரிச்சிருச்சு. அது விஜய் சாருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அது நமக்கு என்ன தெரியும், வந்தா சந்தோஷம் தான், வந்திருந்தா அவரை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. தளபதி சார் வரல, அது என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள. பொலிட்டிக்கலா இது பேசக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப அவசியமான ஒரு அரசியல். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் படமும் கூட. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட தாய்க்கிழவி டீம்லேருந்து பாலசரவணன் சார், முனீஷ்காந்த் சார், முத்துக்குமார் சார் அண்ட் ரேச்சல் மேம் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஸோ நாளே நல்ல படம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மேமோட லுக்கு பார்த்தாலே செம்ம அப்படியே தாறுமாறாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ராதிகா மேம் லுக்கு பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு? செட்டில் தான் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அவங்கள மாதிரி இருந்தாங்களா? எப்படி? பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது முதல்ல கதை சொல்லிட்டாப்புல இயக்குனர். கதை சொன்னோடனே நம்ம இந்த கெட்டப்பா எப்படி இருக்கும் ஏது இருக்குன்றத ஓரலாக சொன்னார், இப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போயிடுவோம் இல்லையா, ஷூட்டிங்கில் தானே பார்க்க போகிறோம். முதல் தடவை அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக, அவ்வளோ சிறப்பாக ஏஜிங் பண்ணி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக, அந்த கழுத்துலேருந்து அந்த தண்டட்டி வரைக்கும், இடுப்பு, கை, அந்த பச்சை குத்தியில் நீங்கள் வந்து அப்படியே மதுரை சைடு இருக்கக்கூடிய ஒரு ஊர் கிளவி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இல்லை, அவங்க ஆக்சுவலி வந்து முந்தைய படங்கள் நான் பார்த்து கிழக்கு சிமிழி, பசும் பொண்ணு இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இதில் டோட்டலாக பார்க்கும்போது ஆக்டராக வந்து அவங்க எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. இன்னொன்று வந்து அவங்க அந்த வட்டார மொழி பேசுகிறது, அது வந்து இயக்குனர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாருமே வந்து அந்த வட்டார மொழி, இன்க்ளூடிங் எல்லா ஆக்டர்ஸும் ஜூனியர் ஆர்டிஸ்டும் எல்லாருமே அந்த வட்டார மொழியில் ரொம்ப கிளியராக இருந்தார். மேம் பேசும்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் அதை மீறி பேசினாங்க. அது என்ன அந்த ஆனால் கண்டென்ட்டோட அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பேசும்போது அவங்க அந்த அந்த கறிக்கடையில் போய்ட்டு அந்த கறி எடுத்துகிட்டு வராது போஸ் வந்தாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பேசுறது. அப்படியே வந்து பாலா சொன்ன மாதிரி ஊர் கல்வி, அப்படி எங்கள் ஆத்தா எங்கள் அப்பாத்தா எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே இருந்தாங்க. கண்ணுக்கு எதிராக ஆக்டராக அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் எங்களுக்கெல்லாமே என்னன்னா இந்த படத்தை பார்த்தா, இப்போ எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டி அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனால் இவங்களை பார்க்குறப்ப ஆசையாக இருக்குது, எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் அந்த ஒரு பாட்டி ஞாபகம் வந்துச்சா? இந்த படம் பண்ணும்போது நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்க, ஆச்சி எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சா? இல்லை, இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே மேம் கூட தான் டைலாக். நான் ஒரு பேனரை தாண்டி போனேன், அது நம்ம சினிமாவுக்காக வச்ச பேனர் தான். பார்த்தா அதில் ஒரு பாட்டி இருக்காங்க, அதை தாண்டி போகிறேன், பார்த்தா மேம் இந்த இதில் வராங்க. நான் வேறு நடிக்கிறேன், பார்த்தா நானே பயங்கர இதாகிடுச்சு. நீ சொன்ன மாதிரி ஊரில் பார்த்த கிளைகளை அப்படியே பார்த்த மாதிரி அப்படின்ட்டு. இப்போ இந்த வயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் போடலாம் கூட நினைக்கிறேன். அதான் 10 கிலோ 10 கிலோக்கு மேலே அவங்க 2.5 மணி நேரம் மேக்கப். இல்லை முட்டி பெயின் அவங்களுக்கு வந்துருச்சு. சில ஒரு ஆப்ரேஷன் அவங்க சொன்னாங்க, இது என்ன நடந்து வர்றது கூடுறது இந்த வெயிட்டை போட்டு அப்படின்றது அவ்வளோ ஒரு மெனக்கடல்
4 மணி நேரம் சொன்னாங்க மாமா. 4 மணி நேரம் இந்த மேக்கப் போட்டு போட்டுக்கே வேற மாதிரி இருந்தது. காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. ஆமா. 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க கரெக்டா வந்துடணும் அப்படின்ட்டு ஓகே ஷூட் ஆரம்பிக்கிறப்போ. ஆமா, அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகி அதான் கிட்டத்தட்ட அவங்க சொல்றேன் இவ்வளவு மெனக்கட்டு இந்த மேக்கப் போட்டாலே, ஏன்னா நான் நடிகனா எங்களுக்கு தெரியும், ஒரு மேக்கப் போட்டாலே ஒரு அரிசி இது, ஏன்னா இங்க பிடிக்கும் இங்க பிடிக்கும். அது பார்த்தா அது சொல்லவே முடியாது. அவங்க ஆக்சுவலி பிடிஎஸ் எடுத்ததுனாலதான் எங்களுக்கே தெரிஞ்சதோ இவ்ளோ பண்ணிருக்காங்க, இவ்ளோ ஒர்க் இருக்கு அதுக்கு. ஏன்னா முடி கூட அவங்க எக்ஸ்ட்ராவா தான் போட்டிருந்தாங்க, அதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். அதான் ஸோ இவங்களை பாக்குறப்போ இன்னுமே தத்ரூபமா இருந்திருக்கும்ல உங்களோட. எனக்கு இந்த மாதிரி நான் பாட்டி வந்து எனக்கு பாட்டி நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஷூட்டிங்ல தான் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். இவங்களுக்கு இப்படி மேக்கப் பண்ணி வந்தது வந்து எனக்கு டோட்டல் ஷாக். நான் மேம் வேற மாதிரி பார்த்திருக்கேன். லைக் அவங்களோட ரியல் லைஃப் பிக்சர்ஸ்ல சொல்றேன், அப்படி அவங்களோட ஐடியா இருந்தது. அங்க பார்க்கும்போது இந்த கெட்டப் வந்து இருந்தது. இப்போ நீங்களே சொன்னீங்க வட்டார அந்த ஸ்லாங் பேசணும், நீங்க மதுரைக்காரன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே அந்த ஒரு மதுரை பாஷை அந்த உசிலம்பட்டி ஸ்லாங் பேசுறதுக்கு என்னென்ன மெனக்கெட தேவைப்பட்டுச்சு? ஒண்ணுமே இல்லை, இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ. நாங்க ஆக்சுவலி வந்து வட்டார மொழி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க தான். இப்போ நானும் மாமா பாலா எல்லாம் வந்து பாலா கிட்டத்தட்ட மதுரை தான். பட்டு அவர் நியூட்ரலாக தான் எல்லா படமும் சில படங்கள் நடிச்சிருக்கு. இப்போ நாங்கள்லாம் பேசும்போது அந்த வட்டார மொழியில் அது ரொம்ப கிளியராக அது விடலைனாலும் கூட டப்பிங்கில் எங்களை வேலை வாங்கிடுவார். டப்பிங்கில் வந்து குறிச்சிட்டாப்புல என்னன்னா அவர் ஒன்று நினைக்கிறாருல்ல, அவர் அதை வந்து அதை எழுத்த ஒரு வடிவமாக கொண்டு வர்றதுக்கு ஆக்டர்ஸ் நாங்கள் வந்து அது ரொம்ப அழகாக நம்ம பண்ணியிருக்கோம். அவர் இயக்குனர் சிவாவுக்கு வந்து எனக்கு சாரி நான் இன்டர் பண்ணிட்டேன். அவர் இயக்குனர் சிவா வந்து மதுரை, அவர் நான்லாம் மதுரைக்குன்னு ஒரு ஜென்ரல் மதுரை ஸ்லாங் இருக்கு. அது நம்ம படங்கள்ல ரெகுலராக கேட்டுருக்கோம். நீங்கள் உசிலம்பட்டி, செக்கானூரணி, இந்த பக்கம் மேலூர், இன்னும் இந்த பக்கம் போக போக ஸ்லாங் மதுரை ஸ்லாங்லேருந்து இன்னும் இன்டீரியராக இன்னும் டீட்டெயிலாக போகும். இன்னும் நிறைய வலுவாக இருக்குன்ற மாதிரி நிறைய இழுவைகள் நிறையா இருக்கும். இன்னும் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பழமையான வார்த்தை இன்னும் நிறையா பயன்படுத்துவாங்க. இந்த வேரியேஷன் இருக்குல்ல, இந்த வேரியேஷன் எங்கள் டைரக்டருக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியும். அந்த ஸ்லாங்குக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இடையில நாங்கள் 2-3 இடங்கள்ல ஓபி அடிச்சு அப்படியே மதுரை சாங்க, நார்மல் மதுரை சாங்க பேசணும்னா பிடிச்சிருவாப்புல, இல்லைண்ணே கொஞ்சம் நம்ம ஏரியா பக்கம் வாங்கினே அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு கரெக்டாக அதுவும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வார்த்தைகள் இப்படி தான் இருக்கணும், இந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அந்த ஸ்லாங் இவ்வளோ பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு நிறைய. இப்போ நான் மதுரைன்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து பாலா அழகாக பேசிட்டாப்புல, எனக்கு பாலா 2-3 எடுத்து கொடுத்தாப்புல. பட் எனக்கு என்ன சாப்பாட்டை பேசி அந்த சென்னையோட வட்டார மொழி அப்படி நின்றுக்குச்சு. சில இடத்துல எங்கிட்ட இருக்கானுங்க அந்த மாதிரி சில இடங்கள்ல வரும்போது மீறி வந்துடும். பட் அந்த வட்டார மொழி வந்து எனக்கே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப வந்து தாய்கறி வந்து மதுரை வட்டார மொழி ரொம்ப முழுமையாக நான் நடிச்சிருக்கேன்னு நான் பெருமையாக நான் சொல்லுவேன் இந்த படத்தில். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அந்த வட்டார மொழியில் ரொம்ப அது கிளியராக இருந்தோம். சின்ன சின்ன வாத்தால கூப்பிட்றா அப்படின்னா அவங்க அம்மா கூப்பிட்றா அப்படின்னு அது வாத்தால கூப்பிடு, வாத்தால கூப்பிடுன்னா அது என்னடா வேர்டு அதுன்னு எங்களுக்கு மதுரையில். ஆனால் அது அதோட ஸ்லாங் அப்படி தான் பேசுவாங்க. அவ்வளோ அன்பு இருக்கும் இந்த வார்த்தையில். ஸோ அதுதான் நாங்கள் இல்லை சாருக்கு ஆக்சுவலி மதுரை இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் பேஸ் எனக்கு சுத்தம். அதுதான் இன்னுமே கஷ்டமா இருந்திருக்கும்ல. அந்த ஷூட்ல கூட எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. டப்பிங்ல வந்து புடிஞ்சு எடுத்துட்டாங்க. ஆமா. ஆனா அதுல வந்து எனக்கு செம்மையா கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அன்னைக்கு டப்பிங் முடிஞ்சோடனே நான் சிவா சார் சொன்னேன், சார் கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுக்காகவே இந்த ட்ரைனிங்காகவே நான் அடுத்த அட்லீஸ்ட் ஒரு 3 மதுரை ஸ்லாங் பண்ணதான் என் மனசு ஆர்வம். அவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க அந்த டப்பிங். போச்சு எனக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான லேர்னிங் லெசன் மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்த்தாரு அவரு. இன்னொன்னு நாங்க ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்த்து பண்ண வச்சாரு. டப்பிங்ல இட் வாஸ் லைக் எனக்கு நிலக்கோட்டையில இருந்து உசிலம்பட்டிக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். நான் நிறைய தடவை உசிலம்பட்டிக்கு வந்திருக்கேன். உசிலம்பட்டி சார்ந்த கோவில் விசேஷம் எல்லாமே போயிருக்கேன். இப்ப நான் இந்த இது எனக்கு சார் கதையா சொல்லிட்டு
மதுரை பாசை தானே வந்துடும் அப்படின்னு தான் நான் உள்ள போனேன். கான்ஃபிடென்ட்டா ஆமா. போனீங்க. ஆனா எனக்கு இதுக்குள்ள இவ்வளவு என்னடா சொல்லிட்டான் அப்படின்றது இங்க எப்படின்னா என்னன்றா சொல்லிட்டான் என்னண்டு அப்படி வரும். ஏன்னா அவன் போய்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் போய்கிட்டே இருக்கான் இப்படி வரும். சின்ன சின்ன விஷயம் எனக்கு என்னடா அவர் சொல்ல சொல்ல ஓ இவ்வளவு இருக்கா உள்ள இத்தனைக்கும் சொல்ல முடியாத ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இவங்க வந்து விரும்பாய் கேரக்டருக்கு கிளச்சி மேல மேம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு அதாவது இந்த சுற்று வட்டார திண்டுக்கல் மதுரை போடி ஜென்ரலா ஒண்ணு இருக்கும். ஆனா உசிலம்பட்டிக்குள்ள ஒரு கலோக்கியல் இருக்கும். இந்த மாதிரி அதாவது ஒரு ராவ்னஸ் ஒண்ணு இருக்கும். அந்த இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா கொஞ்சம் அசிங்கமாவும் இருந்துச்சு. ஏன்னா 30 கிலோமீட்டர் தான் இதுல வந்து இவ்வளவு வார்த்தைகள்ல இவ்வளவு இது இருக்கா அப்படின்றது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப தான் இருந்தது. அதே மாதிரி மேம் நீங்க எல்லாருமே நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. ஆனாலுமே மேம்க்கு முன்னாடி ரீடேக் வாங்கக்கூடாதுன்ற ப்ரெஷர் இருந்துச்சா? ஏன்னா அவங்க ரொம்ப வெட்டரன்ல அந்த ஒரு விஷயம் அவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க. அதுவும் நீங்களே சொன்ன மாதிரி 2 மணி நேரம் மேக்கப்ல உட்காந்து அந்த வலியோட அந்த இதோட பண்றப்போ நம்ம ரீடேக் வாங்கிடக்கூடாது. அதே ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? ஐயோ நம்ம டைம் எடுக்கிறோமே அப்படின்னு. எனக்கு நான் மேம் கூட தான் நடிக்கிறேன். மேமோட நடிக்கிறேன்னு அவ்வளவு ஆசை. இந்த வருஷத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அது ஷாட்டு நான் நடி. ஆமா நான் தான் நடிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தான் படம் ஒரே டேக்ல மேக்ஸிமம் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அது ஒரு ஆனா 2-3 டேக் போச்சு. ஆனா கிட்டத்தட்ட அந்த இது இருந்துச்சு. சரி மேம் நடிக்கலாம். அது ஒரு சென்டிமெண்டா ஒரு நினைப்போம்ல. சரி இதுலயே அடிச்சிருவோம் அப்படின்ற போது எப்பயுமே ஒரு பெரிய ஆர்டிஸ்டா பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருந்ததுல அது இருந்தது. ஏன்னா மேம் கூட நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி உருவத்துல இந்த மாதிரி சீன்ல நடிக்கிறப்ப ஆமா. ஆனா அந்த கான்ஃபிடன்ட்ல 3 டேக் ஆச்சு. ஆனா பேசுறேன். இன்னொன்று வந்து மேம் கூட நடிகரோட அந்த இடம் லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த ஊர் மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு இன்னைக்குள்ளே இந்த இவ்வளோ சீன் எடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கணும். அதனால ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து ரெஹர்சல் வந்து இங்கிட்டலாம் வந்து இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அழகாக வந்து பேசிடுவோம். அதை மேம் கூட நடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இருந்தோம். எல்லாருமே வந்து அது ப்ரிப்பேர்ட் ஆகிடும். இப்போ முன்னாடியே சீன் பேப்பரை கொடுத்து ஆன் ஸ்பாட்டில் பேசுகிறதுலாம் இல்லை, முன்னாடியே கொடுத்து அதை நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி அங்கே போய் நிற்கும் போது ஒரு அழகான ஒரு வடிவமாக வந்துடும். அந்த கதாபாத்திரமாகவே எல்லாருமே பக்காவாக பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா உங்கள் கூட நடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் இவங்களாம் எனக்கு பரிச்சயமான எல்லாருமே தெரியும். இல்லை நான் நண்பர்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அவங்க எங்களுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய அவங்களுடைய இது ட்ராவலே பெருசு. நாங்கள் பார்க்கும்போது அவங்க கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது இவர் சிவா நினைக்கிறாருல்ல, அதை அழகாக நாங்கள் பண்ணிடணும்னு நினைக்கிறது. அதுவும் அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். சிங்கிள் டேக்கில் சில இடங்கள்ல டக்குன்னு முடிஞ்சிடும். நானும் பாலா புலியான அருள் ஒரு சீக்வன்ஸு மேமோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர சீக்வன்ஸு அது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்படி தானே சிவா? அப்படி தானே பாலா? அது சீக்கிரமா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூமெண்ட் சொல்லுவேன். நாங்கள் வந்து படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நடிச்சிருப்போம். ஆனால் மேம் கூட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 டேஸாக இருக்கும். ஆமாம், அதில் வந்து நம்ம அவங்களோட அந்த நார்மலாக ஆஃப்டர் த டேக் முடிஞ்சோடனே கட்டு சொன்னோடனே நார்மலாக இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம கூடலாம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, டைரக்டர் கூடலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், எனக்குலாம் அந்த இங்கிலீஷ்ன்ற வார்த்தையே வந்து மதுரை ஸ்லாங்கில் தான் வருது. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த செமையாக இருக்கும் அவங்களுடைய ஃப்ளூயன்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கெட்டப்பில் கட் ஆனோடனே டக்குன்னு மதுரை ஷூட்டிங் ஃபார் த பாஸ்ட் 10 days. சொல்லு தம்பி, அப்படியே இப்போ மறுபடியும் தாய் கிழவியா மாறிடுவாங்க. நான் அதை கவனிச்சு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கிலீஷ் பேசுற அந்த ஊர் மக்கள் இருப்பாங்கல்ல, அது இதான் பாரு எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அது
பேசுறத அவ்வளோ கவனிச்சிருக்காங்க. எனக்கு அது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏய் இது செம்ம விஷயமா இருக்கு. கேட்கணும்னே தாய்க்கழுக மாறிடுறாங்க. கட்டான போன் எடுத்து அந்த இம்மீடியட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அது இத்தனை வருஷமா அவங்க வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு என்டர்டெய்னரா ஒரு ஆக்டரா நம்ம எவ்வளோ நம்மளை மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவத்துல இருந்து அது அந்த ஒரு நொடியில் அவங்க மாறுறாங்க. அதை வந்து பெரிய லெசனா நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து மேமோட லுக்கு புதுசுனாலுமே இந்த ரக்கெட்னஸ் வந்து புதுசு கிடையாது மேம்க்கு. நம்ம வந்து ஜீன்ஸ் படத்துலேயே பார்த்துறோம், உனக்கு ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க, சோடா மட்டும் வாங்க தெரியும், இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ராதிகா மேமோடது ஐகானிக்கா பழைய படங்கள்ல இருந்து ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து நான் ரொம்ப ரசித்தது இன்று போய் நாளை பாக்யராஜ் சார் படம். அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 பசங்க வந்து யங்ஸ்டர்ஸாக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் எப்பயாவது வந்து ஒரு ரிலீஃபுக்கு படம் பார்க்கணும், அந்த படத்தை நான் பார்ப்பேன். எனக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், படம் ரோல்ஸ்னால நிறைய இருக்கு. 1 2 அப்படி ஈஸியா கடந்து. எனக்கெல்லாம் கிழக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோடதே அந்த ஒரு அதாவது இந்த லாஸ்ட்ல நெப்போலியன் சார்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, காய்ச்சி அந்த அந்த ஒரு சீனே இந்த கிழக்கு சீனே தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு எமோஷனலாக இருக்கும். அவ்வளோ படம் வந்திருக்கும். அந்த ஒரு டைலாக் நீங்கள் மட்டும் பாருங்களேன், அந்த கிட்டத்தட்ட ஒரு 45 செகண்டோ 50 செகண்டோ இருக்கும் அந்த டைலாக்கு. அவ்வளவு இதாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இது சொல்கிறீங்கல்ல, ஆடு வாங்கி தரியா பசும்பொண்ணு பிடிச்சிட்டாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த கேளடி பர்சனல் ஃபேவரட். அவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் அது வந்து பயங்கர ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். என்ன ரஜினி சார் படம்லாம் பாத்தீங்கன்னா காமெடி கலந்து ஆமா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். படம் ஃபுல்லா வந்து ஹோல்ட் பண்றது மேம் எப்பயும் பண்ணிடுவாங்க. ஜீன்ஸ்ல ஒரு 2 சீன் 3 சீன் தான் வந்திருக்கும். ஜீன்ஸ் படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஜீன்ஸ் படத்துல அதுதான் ஞாபகத்துல வரும். உனக்கு இது வேணா அது வேணா ஜோடா மட்டும் வாங்கி தரணுமா அப்படின்னு ஒரு டைலாக் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது இன்னைக்கும் வந்து அந்த படத்துடைய மொத்த பிரேக்கிங் பாயிண்டே அவங்க தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸ்ல அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி வந்து மறுபடியும் பழைய ஆளாவே மாறுவாங்க. நிறைய படங்கள் இருக்கு அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு. எனக்கு இந்த ஜீன்ஸ் கதாபாத்திரம் அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அவங்க அதை பண்றது. ஏன்னா சுத்தி எல்லாருமே அல்ட்ரா மாடர்னா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்துல. நம்ம மேம் வந்து கிரவுண்ட்ல இறங்கி பின்னி படம் எடுப்பாங்க ஜீன்ஸ்ல. ஐ திங்க் கமல் சார் அப்ரிசியேஷன் அப்போ நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆமா நாங்க அந்த ஷூட்டிங் போயிருந்தோம். நான் பொள்ளாச்சியில மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் அதான் கமல் சார் அதான் எனக்கு கொடுப்பட இல்லை. கண்டிப்பா ரொம்ப ரசிச்சு 20ல ஷூட்டிங்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சார் கிட்ட எடிட்டர் சொன்னாரு, கமல் சாரே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவரு நிறைய தடவை படம் எந்தெந்த இடத்துல அவர் ரியாக்ட் பண்றாரு எந்தெந்த இடத்துல அப்படின்ற போது எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணி ரொம்ப கை தட்டியெல்லாம் அது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் முன் சீட்டில் தான் இருந்தோம். முன் சீட்டில் தான் கமல் சார், எஸ்கே சார் அண்ட் மேம் இருந்தாங்க, சரத் சார் இருந்தாங்க. நாங்கள் பின்னாடி எல்லா வர்ற காமெடி எல்லாமே வந்து கைத்தட்டு உற்சவம் சிரிக்கும் போது அடாடா எனக்கு செலுத்துருச்சு. அது நிறைய இடங்கள்ல ஃபுல்லாக வருது, ஃபுல் ஃபன்னாக இருந்தது. படமாகவே ஃபுல் ஃபன்னாக இருக்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப சிரிச்சார். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தனி மெமரியா இருந்திருக்கும். ஏன்னா மேக்சிமம் அந்த படம் பாத்தீங்கன்னா அது கதையா சொல்லக்கூடாது. இவர் வந்து சிங்கப்புலியோட வந்து கமல் பேசிட்டார். அது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா இருக்கும். ஆனா அந்த பாட்டுக்கு விழுந்து சிரிச்சாங்க. அதாவது அது கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். நாங்க படம் பார்த்தனால சொல்றோம். மாமா சொல்றது உண்மைதான். என்னன்னா இப்ப அதுல வந்து கமல் சார் படத்துல இல்ல, ஆனா கமல் சார் இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அவ்வளவு ஃபன்னு, ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதான் எல்லாம் அதாவது அவர் சொன்னாரு, எடிட்டர் சார் சொன்னார், எல்லாம் படம் முடிஞ்சோடனே எதிர்த்தாங்களா இவர் ரோலிங் டைட்டில் வரையும் நின்று உட்காந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியே வந்து சொல்லியிருக்காரு. இது நான் என்ன சொல்றது, மக்கள் சொல்லிடுவாங்க அப்படின்றது. அது அப்ப சொல்லியிருப்பாரு அந்த பிரமோல, ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஒரு சிறப்பான இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் மொத்தம் தாய்க்கிழவியோட கேப்ஷனே. கண்டிப்பா. ரேச்சல், நீங்க வந்து எனக்கு என்னன்னா
நல்ல படம்னா ரேச்சல் இருப்பாங்க, இல்ல ரேச்சல் இருந்தா அது நல்ல படமா தான் இருக்கும். இது என்ன ஒரு விஷயம்? ஏன்னா நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து பேக் டு பேக் வந்து ஹிட்ஸா ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க சூஸ் பண்றதே அப்படிதானா இல்ல அமைஞ்சிரதா எப்படி? எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா இப்ப குட் நைட், கடைசி விவசாயி எது எடுத்தாலுமே அப்படிதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. மெய்யழகன் கூட சின்ன ரோலா இருந்தாலுமே ஆமா கண்டிப்பா. சோ அப்படின்றப்போ உங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கு. எப்படி அது வந்து அமைதா? இல்ல நான் வந்து ஆக்சுவலி எனக்கு அமையுதுன்னு சொல்ல முடியல. பார்த்து ஆக்சுவலினா there is a work behind itன்னு சொல்றேன். there is a work behind it. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஏதோ தெரிஞ்சதை வச்சு கத்துக்கிட்டு ஏதோ போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. நீங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றப்பவும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா. எனக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு பெருசா ஒரு ஐடியாவுமே கிடையாது. நான் டோட்டலி அவே ஃப்ரம் ஃபீல்டு. எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போதான் கத்துக்கிறேன். பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஓகே இது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிட்டே வரேன். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார், நீங்க வந்து ஐ திங்க் பேக் 2017ல வந்து எங்களுக்கே நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அப்போ வந்து நான் வில்லனா தான் நடிக்க வந்திருந்தேன், ஆனா கமெடியன் ஆயிட்டேன் அப்படின்றத பத்தி பேசியிருந்தப்போ, அப்போ ப்ரூஸ்லி படம், ஆனா உங்களுக்கு அந்த படத்துல இருந்த ரோல் அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, நான் கண்டிச்சு ஒரு 3 படமாவது வில்லனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரீம் எங்க இருக்கு இப்போ? எப்போ நாங்க வந்து முனிஷ் காந்த் சார் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் வில்லனா எப்போ பார்க்க போறோம்? சேயோட் ப்ரோமோவை பத்தி பேசிக்கலாம். அதான் நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார், நான் அது எங்க டைரக்டர் கூட கேட்டதில்லை, உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷனா ஒரு ஆடிஷன் பண்ணணும்னா பண்றேன். நான் எப்படியோ உடல் மொழியா, அதாவது உடம்பை எப்படி மாத்தணும்னா நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சிரிச்சு. அதாவது அவங்க டைரக்டர் இயக்குநர்கள் கையில தான் இருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். அது சரியா அமைகிற வரையும் பார்ப்போம். என்னன்னு சில படங்கள் வருது. இப்போ வடம் கூட ஒரு படம் கிட்டத்தட்ட அது சூழ்நிலை வில்லனா தான் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பார்ப்போம். அதெல்லாம் நம்மளே நினைச்சு இப்போ இவர் கூட சொன்னாரு, அதெல்லாம் ரொம்ப இப்போ மலையாளத்துலலாம் அப்படி டக்குன்னு ஒரு டைரக்டர்ஸ் அதை உருவாக்குறாங்க. இப்போ பாலசரன் சாரே வந்து சொன்னா விலங்குல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி காமெடி அப்படி பண்ணியிருந்தவரை ஒரு சீரியஸான கேரக்டர் அப்படின்னு மாத்திர டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இயக்குனர் கையில தான் அது இருக்கு. அது ஆமா இப்போ வர்றவங்க வந்து இப்படி யோசிக்கணும், இவன் இப்படி பண்ணானா எப்படிடா இருக்கும் அப்படின்னு இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது ஆரோக்கியமான விஷயமா? இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அவங்க யோசிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இவனை கொண்டு வந்துட முடியும்டா, அட்லீஸ்ட் ஒரு ஆடிஷன் பார்த்துட்டாவது இவனை கொண்டு வந்துடலாம், அவனை டேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு மைண்ட் செட்டு அவங்களுக்கு வரணும் இயக்குனர். ரேச்சல், நீங்க உங்களோட ரோல்ஸ் வந்து எப்படின்னா சோஷியல் மீடியால நிறைய இன்னுமே கொண்டாடப்படுது. அந்த கடைசி விவசாயி ஜட்ஜ் வந்தா இவங்கள மாதிரி ஒரு ஜட்ஜ் வேணும் அப்படின்றது, இல்ல வந்து மெய்யழகன் பூக்கட அக்கா என்ன ஒரு ஹோல்சமான அக்கால அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்ரிசியேஷனை நீங்க எப்படி, ஹவு டு யூ டேக் இட்? அது வந்து ஏன்னா எப்பவுமே சோஷியல் மீடியா போடுறது ரொம்பவும் நம்ம எடுத்துக்க கூடாதுன்றது, ஏன்னா நெகட்டிவிட்டியும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல வருதுன்றப்போ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல எனக்கு நல்லா வந்தா நான் ஜாலியா எடுத்துப்பேன். திட்டினாங்கன்னா தள்ளி வச்சுக்கலாம், அதை நான் அப்படியே பார்க்காத மாதிரி நினைச்சுப்பேன். என்ஜாயிங் இட். நான் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு அது எனக்கு பிடிச்சிருக்கிறத தாண்டி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னா, ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆகுது, ஏதோ அவங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க திரும்பி பாக்குற மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஓகே ஏதோ பண்ணிருக்கோம், அது ஒரு எண்ட் ஆஃப் த டே டச்சிங் எவ்ரி லைஃப்ல, அதுதான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆர்ட் மூலமா அது நடக்கிறது வந்து ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட், ஹாப்பி அபவுட் இட். ஓகே, கடைசியா சார் நீங்க ரீசெண்டா சொல்லியிருந்தீங்க, நான் ஜனநாயகம் டீம்கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு நடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றது. படம் வரல, அத பத்தி எப்படி இருக்கு எல்லாருக்கும்? இல்ல ஜெனரலா as an audience member அத நான் கேக்குறேன். ஆடியன்ஸா தான் நானும் சொல்றேன். அது விஜய் சாருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அது நமக்கு என்ன தெரியும்? பாலிடிக்ஸ்க்குள்ள போக சந்தோஷம் தான், வந்திருந்தா அவரை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. தளபதி சார் படத்தை வரல, அது என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இப்போ 27 வருது, தளபதி தாய்க்கலை வருது, இது போக சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், இது தாண்டி ஊருக்கு மக்கள் நிறைய பேர் மெயினான கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் நிறைய பேரு கொட்டுக்காளி படத்துல நடிச்சவங்க 2 பேருமே வந்து கோவில்ல இருப்பார்ல, ஆமா நிறைய பேர் இந்த படத்துல முக்கியமான ரோல்ஸே பண்ணிருக்காங்க. ஆத்தாடி குமரன் அவர் பேரு.
அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வெசக்குட்டைன்னு, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய பேர் எடுப்பார். அண்ட் கடைசி இந்த படத்துலேருந்து அஃப்கோர்ஸ் காமெடி என்டர்டெயின்மெண்ட் அது கிவன், எங்களுக்கு அது டவுட்டே இல்லை. பட் இந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக தாய்க்கிழவி வந்து தியேட்டர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து குடும்பங்கள் கொண்டாடப்பட வேண்டிய முக்கியமான ஒரு படம். என்னென்னா நம்ம இன்றைக்கி நகர வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கிராமப்புறங்களில் நம்ம நிறைய வந்து நம்ம கடந்து வரும்போது எனக்கு தெரியுது, அந்த மாதிரி நிறைய பேருக்கும் அவங்க வந்து 80s இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா பாட்டி அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அப்பத்தாலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த தங்கட்டி இல்லாமலாம் இல்லை. அப்போ தங்கட்டி இந்த மாதிரி ஒரு வடிவமாகலாம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க கிராமப்புறங்களில். அவங்ககிட்ட அவ்வளோ பேரன்பு, அவங்ககிட்ட அவ்வளோ அன்பு இருக்குது. என்னையா எப்படியா இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்கிற அதில் அவ்வளோ அன்பு. ஸோ இந்த படம் வந்து சிவகுமார் முருகேசன் எடுத்திருக்குது மக்களுக்கான குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய எல்லா பெண்கள் இல்லைன்னா நம்மலாம் இல்லை. ஸோ அந்த வகையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு படம். நிறைய விருதுகளை கண்டிப்பாக அள்ளி பெருங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் வந்து பயங்கரமாக விழுந்து சிரிக்கலாம். நீங்கள் வாட் நெக்ஸ்ட்டுன்னு போகும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஃபேமிலியோட. அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பற்றி, அதாவது குடும்ப சொந்த பந்தங்களை பற்றி ரொம்ப சிறப்பான விஷயம் பேசுது இந்த படம். அடுத்து பொலிட்டிக்கலாக இது பேசக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப அவசியமான ஒரு அரசியல். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் படமும் கூட. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவும் அதுக்குள்ளே இருக்க பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் ஃபேமிலி பாண்டிங்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தாய்க்கிழவி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கான எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.